இறை ஆசிரியர் பயிற்சியில ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நாம இன்று சிந்திக்க துவங்க இருக்கிறோம். இது ஒரு நீண்ட சிந்தனை. அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னோட வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்து பல்வேறு சிந்தனைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை உலக அமைதிக்கான சிந்தனை. இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஒவ்வொருத்தரும் அமைதியாக வாழ முடியும். ஒவ்வொருத்தரும் அமைதியா இருந்தா உலகம் அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இந்த உலக அமைதி அப்படிங்கிறதுக்காக நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க ரொம்ப தெளிவா திட்டவட்டமா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயங்களைத்தான் 14 அம்ச கோட்பாடுகள் என்று வேதாத்திரியம் என்றும் நாம உங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த கவி நல்லா மனப்பாடமா கூட தெரியும். நம்ம நிறைய நாட்கள் நம்ம ஜூம்ல அந்த கவியை பாடவும் செஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா அந்த 14 தத்துவங்களையும் நம்ம ஆழமாக சிந்திப்போம். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஆன்மீகத்துல நம்ம உடல் நலத்துக்கான விஷயத்த பார்த்தோம். அப்புறம் உயிர், அப்புறம் மனசு, அப்புறம் நம்முடைய கேரக்டர்ஸ், இன்னும் இந்த சமுதாயம், குடும்பம், அப்புறம் இறைநிலை, பிரபஞ்சம், இதெல்லாம் பற்றி நம்ம ஒவ்வொன்றா சிந்திச்சுட்டு வந்தோம். இது வந்து ஒரு அடிப்படை ஸ்டேஜ், பேசிக் லெவல். இப்ப நம்ம சிந்திக்கிறது ஹையர் லெவல். ஒரு மகான்கள் அளவுக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய நிலைக்கு இப்ப நம்ம வர்றோம். அப்போ ஒரு மகான் அளவுக்கு நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உயர்வு நிலையை நீங்க புரிந்து கொள்ளணும். இது எல்லா சாதாரண மனிதர்களும் இந்த சிந்தனையை எடுத்து சிந்திக்க முடியாது. சரிங்களா? அறிவில் உயர்ந்தவர்கள் தான் இந்த சிந்தனை உள்வாங்கவே முடியும். என்ன கேட்டா சிந்திக்கிறதை விட இது முதல் கேட்டு உள்வாங்கணும்ல. அது கூட அறிவுல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். இல்லாட்டி இது கேட்கறதுக்கே கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் புரிதல் வந்துருச்சுன்னா இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லை. அந்த விதத்துல நம்ம சிந்தனைக்கு அறிவுக்கு ஒரு விருந்தாக இந்த நிகழ்வு இருக்கும். மேலும் இன்னொன்னு என்னன்னா, நாம் இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்துல பல பேருடைய உழைப்பை, அறிவை, ஆற்றலை பெற்றுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஒரு அங்கம் நாம. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தினுடைய ஒரு சிறு அங்கம். நம்ம உடம்புல இருக்கிற 6000 கோடி செல்கள்ல ஒவ்வொரு செல்லும் உடலினுடைய அங்கம். அது போல ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில ஒரு சிறு பகுதி, இந்த உலகத்தினுடைய ஒரு சிறு பகுதி. அப்ப இந்த உலகம் நன்றாக இருந்தாதான் நாம நன்றாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு கொரோனா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இந்த உலகம் கெட்டது, அதனால் நாமும் கெட்டோம். சரிங்களா? அப்ப என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தும் இருக்குது. அப்ப இந்த உலகம் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையில இந்த உலகம் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு இந்த உலகத்தையே முழுமையாக ஆய்வு செய்த மகரிஷி அவர்கள்
ஒரு 14 மாற்றங்கள் இந்த உலகத்துல செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த 14 மாற்றங்கள் செய்யும் போது உலகம் நிச்சயமா அமைதி நிலைக்கு வரும் அப்படிங்கிறத மகரிஷி தீர்க்க தரிசனமா பார்க்கிறாங்க அவங்களோட ஞானத்துல. அப்ப அதனுடைய வெளிப்பாடாக 14 திட்டங்களை கொடுக்குறாங்க. அந்த 14 திட்டங்களும் எப்ப நிறைவாகுதோ அப்ப நிச்சயமா என்ன நடக்கும்? உலக அமைதி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அந்த 14 திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணலாம்? தெளிவாக நம்ம சிந்தித்து உணரலாம். இப்போ அந்த சிந்தனை தெளிவு நம்ம கிட்ட முதல்ல வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய சிந்தனை தெளிவை நாம பெறணும். இது அந்த வேதாத்திரியம் நூலினுடைய பொருளடக்க பகுதி. இது உங்களுக்கு அந்த திட்டங்களுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நூலினுடைய நோக்கத்தை முதல் தலைப்பா வச்சிருக்காங்க. அதுல 2வதுல இருந்து திட்டம் 2ல இருந்து 15 வரைக்கும் 14 திட்டங்களை மகரிஷி அவங்க நமக்கு முன்னெடுக்கிறாங்க. அப்ப இந்த உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புறோம். ஆனா இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதுல முதல் மாற்றம் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, போர் இல்லாத நல்ல உலகம் அமைய வேண்டும். இந்த உலகம் அமைதியா இருக்கணும்னா இந்த உலக நாடுகளுக்கு இடையே இப்ப நடக்குது பாத்தீங்களா போர்கள். இப்போ கரண்ட்ல கூட சில நாடுகளுக்கு இடையே சண்டைகள். இங்கிருந்து அங்க ஏவுகணைகள் மூலமா தாக்குறது, அணுகுண்டு போடுறது, இது எல்லாமே நம்ம இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தாக்குதல்கள், அந்த போர் என்ற நிகழ்வு இல்லாத ஒரு நல்ல உலகமாக இருக்கணும்னு சொல்றாரு. இது ஒன்று. இதை பத்தி நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம அடுத்தது டீப்பா பார்க்கலாம். 2வது, பொருள் துறையில் சமநீதி. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்துறையிலே ஏற்ற இறக்கமின்றி சரியான நீதியாக அந்த துறை அமைக்கப்பட வேண்டும் வேர்ல்டு ஃபுல்லா. ஏன்னா அந்த போர் இருக்கிற வரைக்கும் அமைதி வராது. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? போர் இருக்கிற வரைக்கும் எப்படி அமைதி வரும்? அது மாதிரி பொருளாதாரத்துல எல்லாருக்கும் நிறைவு சரியான விகிதத்துல கிடைக்கலைன்னா அங்க அமைதி என்பது வராது. 3வது, நேர்மையான நீதிமுறை. ஒரு நீதிமுறை, ஒரு சட்டம் என்பது ஒரு அரசினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம். அந்த நீதித்துறை நேர்மையான முறையில செயல்படுமே ஆனால் இங்க இருக்கிற மக்களுக்கு நிம்மதி அமைதி நிச்சயமா கிடைக்கும். அப்ப அந்த நீதிமுறை எப்படி இருக்குன்னா ஒரு நேர்மையான முறையில் இருக்கணும். 4வது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், இது எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமானதுங்கிறது 4வது தான். நில உலகுக்கு ஒரு ஆட்சி. இந்த நில உலகம் முழுமைக்கும் ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது மகரிஷியுடைய மிகப்பெரிய கனவு. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இருந்தாங்க. இந்த உலகத்தையே ஒரே விதமாக கருதக்கூடிய விஷயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டு போயிட்டார். சரி, யாதும் ஊரே, எந்த ஊரும் உன்னோட ஊரு தான். யாவரும் கேளீர், எல்லாரும் உன்னோட சொந்தக்காரங்க தான். சரிங்களா? அப்போ நிலவுலகுக்கு ஓர் ஆட்சி வரணும் அப்படிங்கிறது மகரிஷியோட மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை பத்தி எல்லாம் நம்ம டீப்பா சிந்திப்போம். அப்போ உலகம் முழுக்கத்துக்கு ஒரே ஆட்சி. எப்படி இந்தியா முழுக்க இப்போ ஒரே ஆட்சியா இருக்குது. மாநிலங்களா பிரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் மாநிலங்களுக்குள்ள பெரிய சண்டை சச்சரவுகள் இல்லை. ஒரு நாடு என்ற ஒரு ஒற்றுமையில் இருக்கிறோம். அது போல உலகம் முழுக்க ஒரு ஆட்சி கீழே வந்தது அப்படின்னா அந்த உலகத்திலே ஒவ்வொரு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய போர்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், எதிரியாக கருதக்கூடிய தன்மை, அது எல்லாமே மாறி போய் எல்லாம் ஒன்று என்ற நிலைக்கு வரும். 5வது பண்பாடு சீர் செய்த பண்பாடு.
இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு கெட்டு போச்சு. அதையே சீர் செய்யணும். வீடு பில்டிங் கட்டி இருக்கிறோம், கொஞ்சம் உடஞ்சு போச்சு, அதை சீரமைப்பு பண்றோம்ல, அது மாதிரி நம்முடைய பண்பாடை கலாச்சாரத்தை சீரமைத்து கொடுக்கணும் மக்களுக்கு. இப்ப பண்பாடு மாறும்போது மக்களுடைய வாழ்க்கை முறை மொத்தமாக மாற்றி அமைக்கப்படும். அது அமைதியை நோக்கிய வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சிந்தனையோர் வழிவாழ்வு. மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிந்தனையாளர்கள் சொல்படி இருக்கணும். அப்ப சிந்தனையாளர்கள் அறிஞர் பெருமக்கள் என்ன பண்றாங்க, இப்போ மனித குலத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான செயல் திட்டங்களை அமைத்து கொண்டு அவங்களோட வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த சிந்தனை செய்யக்கூடிய அன்பர்களுடைய வழியிலே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். சிந்தனையோர் வழிவாழ்வு. அப்போ மகான்கள், அறிஞர்கள், ஞானிகள், உதாரணத்துக்கு இப்ப வேதாத்திரி மகரிஷின்னு எடுத்துக்கோங்களேன். அவர் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஆன்மீக சிந்தனையாளர், வாழ்வியல் சிந்தனையாளர். அப்ப அவர் என்ன சொல்றாரு? உடலுக்கு உடற்பயிற்சி முக்கியம், உயிருக்கு காயகல்பு முக்கியம், மனதிற்கு தியானம் முக்கியம், குணத்தை மாற்ற தற்சோதனை முக்கியம். இப்படி அந்த மகான்கள், அறிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்களுடைய வழியில மக்களுடைய வாழ்க்கை அமையணும். இப்ப சின்ன குழந்தையில இருந்தே அந்த குழந்தைக்கு நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 7வது பாயிண்ட் மிக மிக முக்கியம், சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. இந்த பாயிண்ட் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், சரிங்களா? இந்த சமுதாயத்துல இப்ப பெண்களுக்கான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது பெரிதாக கொடுக்கப்படாமல் இருக்குது. இன்னும் சம உரிமையே கொடுக்கல, அப்புறம் எப்படி சிறப்பான உரிமை கொடுக்கறது, இல்லையா? அப்ப சம உரிமையும் தாண்டியது சிறப்பு உரிமை. அப்ப அந்த சிறப்பு, பெண்ணினுடைய சிறப்பை உணரும் போதுதான் இந்த உலகம் அமைதியா இருக்கு. ஏன்னா உலகத்துல 50% பெண்களை அடிமையாக வைத்து கொண்டு இந்த உலகம் அமைதியா இருக்கணும்னு நினைச்சா எப்படி அமைதியா இருக்கும்? அந்த பெண்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் எப்படி நல்ல நிலையில் இருப்பாங்க? அடிமைத்தனமா இருக்கிற பெண்களுடைய குழந்தைகள் எப்படி ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்க முடியும்? அப்ப பெண்ணினுடைய மதிப்பை உணர்ந்து அதை சரி பண்ணணும். தெய்வ நீதி வழி வாழ்தல். அப்ப இயற்கை இறைநிலைக்குன்னு ஒரு நீதி சட்டம் இருக்குது, இயற்கை சட்டம் இருக்கு. அந்த நீதியின்படி வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிர்களுக்கூட இயல்பு. எல்லா உயிர்களும் அப்படித்தான் இருக்குது, மனிதனை தவிர. அப்ப மனித வாழ்க்கை எப்படி அமையணும்? தெய்வ நீதியின்படி, செயலுக்கு விளைவு என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில எந்த செயலை செய்தாலும் அதற்கான விளைவை நம்ம அனுபவிச்சே தீரணும் என்ற உணர்வில அந்த தெய்வ நீதியின்படி என்னென்ன செயலை செய்யணும். தெய்வ நீதி என்பது என்ன? பசிச்சு சாப்பிட்றது ஒரு தெய்வ நீதி, இல்லையா? உடலினுடைய தேவையை உணர்ந்து செயல்படுவது ஒரு தெய்வ நீதி. பிறர் துன்பப்படும் போது உதவுவது ஒரு தெய்வ நீதி. இப்படி இயற்கைக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்குது. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் உலக மக்கள் எல்லோரும். அப்ப துன்பம் என்பது வராது. பசிச்சு சாப்பிட்டா யாருக்கு நோய் வரும்? யோசிச்சு பாருங்க. ஓய்வு வேணுங்கிறப்போ உடம்பு ஓய்வு எடுக்க வைக்கிறது, தூங்குற நேரத்துல சரியா தூங்கிக் கொள்வது, உடலுக்கு சரியான முறையான ஒரு பயிற்சி செய்வது, இதுதான் இறை வழிபாடு என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. இறைவனை எங்கேயோ போய் வழிபட வேண்டாம், ஒவ்வொரு செயலிலும் விளைவாக இறைவன் இருக்கிறான்ங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா இதுல பெருசா தவிர்த்தல் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு 2 இடத்துலதான் அதை சொல்லியிருப்பாங்க. இந்த 9வது கான்செப்ட் தேர் திருவிழா தவிர்த்தல். என்னங்க? தேர் திருவிழா தவிர்க்க சொல்றாங்க மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா அதுக்கான விளக்கம் வரப்ப நிறைய பார்ப்போம். இந்த திருவிழாக்கள் போது மக்கள் கூடுறாங்க. இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது. நபர்கள் நிறைய கூடும் போது அங்க கிருமிகள், ஒருவரோட மூச்சுக்காற்றோட ஒருவரோட மூச்சுக்காற்று மோதும் போது அங்க கிருமிகள் உற்பத்தி ஆகுது. அது அந்த கூட்டம் அலையும் போதுதான் அந்த வியர்வை, அந்த வெப்பம் இதெல்லாம் சேரும்போது அது நோய் கிருமியாக மாற்றம் பெறுது. அப்ப எந்த இடத்துலையுமே மக்கள் அதிகமாக கூடக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து பழகணும் அப்படிங்கிறத பொதுவான விதியா வச்சிருக்கிறோம். அப்ப தேர் திருவிழாக்கள் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா 2 விதமான சம்பவம் நடக்குது.
ஒண்ணு, மக்களுடைய பணமும் நேரமும் அதிகப்படியா விரயமாகுது. ஆக்சுவலா இந்த தேர் திருவிழா நடத்துறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர் திருவிழா நடக்கிற பகுதியில் இருக்கிற வியாபார சங்கங்கள் தான் இந்த திருவிழாவை நடத்தும். சரிங்களா? ஏன்னா அப்படி நடத்தும் போதுதான் மக்கள் எல்லாரும் வந்து அந்த வியாபாரத்துல நிறைய பொருளை வாங்கி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வரக்கூடிய சேல்ஸ்ல இருக்கிற பங்கத்தான் அவங்க கோயில்ல திருவிழா நடத்துறதுக்கு டொனேஷனா கொடுக்குறாங்க. அப்ப ஆக்சுவலா தேர் திருவிழா அப்படிங்கிறது கோவில்ல நடக்கப்படுறது இல்லை. இந்த கோயில் மூலமாக நிறைய மக்களை வர வச்சு தங்களோட பொருட்களை விற்று சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கடையில் இருக்கிற வியாபாரத்தில் இருக்கிற முதலாளிகள் பண்ணக்கூடிய ஒரு சூட்சுமமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த தேர் திருவிழா இன்னைக்கு நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? அப்ப நிறைய கிரௌடு வருது, அங்க உடல் நலம் பாதிக்கிறதுக்கான செயல் நடக்குது, இன்னும் நிறைய இடத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி மக்கள் துன்பப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? கடவுள் எங்கேயும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அங்கதான் போய் எப்படி ஏன் தேவையா இருக்கு? போய் பார்த்தா தவறு இல்லை, பட் அடிதடி போட்டுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தேர் திருவிழா வேண்டான்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சிறுவர்களுக்கே விளையாட்டு, இன்னைக்கு விளையாட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஓட்டை என்ன? லஞ்சம், ஊழல். நாம இன்னைக்கு பாக்குறோம், கிரிக்கெட்ல அத்தனை ஊழல் பண்ணா இத்தனை ஊழல் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ விளையாட்டு அப்படிங்கிறது சிறுவர்களுக்கு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்திற்காக. பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்க நம்முடைய யோக பயிற்சி செய்யும் போது விளையாட்டு என்பது பெரிதாக அவங்களுக்கு தேவைப்படாது. அதே போல இந்த தவறான ஒரு விளையாட்டுக்காக யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, 11 முட்டாள்கள் விளையாடுவதை 11 கோடி முட்டாள்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டை. சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, அதனால என்ன பெனிஃபிட்? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுனால, ஒரு நாடு வெற்றி பெறுவதால ஒரு நாடு தோல்வி அடைவதால என்ன பெனிஃபிட் சொல்லுங்க? அதுல என்ன நம்ம மாற்றம் வந்துருது? இப்ப இந்தியா கப்பு வாங்கிருச்சுன்னு உடனேயும் இங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சோறு வந்துருதா? இல்லையா? இல்ல ஒரு ஆஸ்திரேலியா வின் பண்ண உடனேயும் அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா? சரிங்களா? அப்போ அங்க இருக்கிற நபர்களுடைய தனிநபர்களுடைய வெற்றிக்காக இந்த உலகமே அதை வந்து ஒரு போதைப் பொருளா மாத்தி வச்சிருக்கு விளையாட்டை. எத்தனை பேர் தொழிலை விட்டு இந்த ஏதோ ஒரு படத்துல கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேலையை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஜாலிக்காக விளையாடுறது கூட இப்போ நம்ம வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி சூழல்ல வந்து போயிடுது இல்லையா? அப்போ இந்த விளையாட்டுனால நிறைய தவறுகள் நடக்குது. அதனால மகரிஷி என்ன சொல்றாங்க, சிறுவர்களுக்கே விளையாட்டு போதும், பெரியவங்களுக்கு விளையாட்டு தேவையில்லை. அவங்களுக்கு யோக பயிற்சிகள், மகரிஷியோட பயிற்சிகள் போன்ற பயிற்சிகள் செய்யும் போது இன்னும் அவங்க ஆரோக்கியமாக அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதனால விளையாட்டு சிறுவர்களுக்கே போதும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. செயல் விளைவு உணர்கல்வி, இந்த கல்வி தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். இது உலகம் முழுக்க கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி. சரிங்களா? எந்த செயலை செய்தாலும் விளைவு நிச்சயமாக வரும். அப்ப இந்த செயல் விளைவு கல்வி தான் இறை நீதி என்று மகரிஷி சொல்றாங்க. அப்ப இந்த இறை நீதிப்படி மக்கள் வாழணும்னா இந்த செயல் விளைவு கல்வியை வந்து நம்ம விளக்கி அவங்களுக்கு சொல்லணும், நம்ம லைஃப்ல என்ன நடக்குது, இந்த செயல் விளைவு கல்வி கூறுதலறம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விளைவை எப்படி நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதல் வந்து நமக்கு வரணும். அப்ப அது செயல் விளைவு கல்வியில நமக்கு நிச்சயமா கிடைக்கும். செயல் விளைவு உணர்கல்வி, இந்த உணர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கற்பிக்கிற கல்வி அல்ல, உணரக்கூடிய கல்வி. இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. டியூஷன் அப்படின்னா வெளியிலிருந்து கற்றுக்கொள்வது, இன்ட்யூஷன்னா உள்ளிருந்து கற்றுக்கொள்வது. அதான் மகரிஷி இந்த விஷன் அப்படிங்கிற அமைப்புக்கு பேர் வைக்கிறப்ப கூட வேதாத்ரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன் வச்சாங்க. வேதாத்ரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வைக்கல, ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன், ஆன்மீக உள்ளுணர்வு கல்வி நிலையம்
அதான் முக்கியம். அப்ப உள்ள உணரணும் நம்ம. ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள ஆழமா உணரணும். அதுல மிக முக்கியமா நம்ம உணர வேண்டியது, எல்லாம் வல்ல இறைவனே எல்லா செயலுக்கும் விளைவா வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற தன்மை நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா, நம்ம தவறு செய்வது என்பது குறைந்து போய்விடும். தவறுகள் குறைந்து போய்விடும். சரிங்களா? அடுத்தது சீர்காந்த நிலை விளக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 12வது பாயிண்ட் வந்து ஒவ்வொன்றுமே முக்கியம் தான் வச்சுக்கோங்க. அதுல நான் உங்களுக்கு காந்த தத்துவத்தையே முடிஞ்சா விளக்கிடுறேன். இது கண்டினியூவா பேசும்போது. ஏன்னா காந்த தத்துவம் புரியாம கடவுள் தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாது. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்ப அந்த காந்த நிலைக்கு சரியான விளக்கத்தை நம்ம ஒவ்வொரு ஆசிரியரும் தெளிவாக பெற வேண்டும். இல்லையா? அப்போ காந்தத்தை அறிந்தால் கடவுளை அறியலாம். அப்போ அந்த சீர்காந்தத்தினுடைய அது என்ன நிலையில் இருக்குது என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் வந்து மிக தெளிவாக பெற வேண்டும். பெற்றதோடு மட்டும் இல்லாம அதைய ஃபாலோ பண்ணணும். இன்ப துன்பத்திற்கு எல்லாம் காரணம் எது? நம்முடைய காந்த ஆற்றல் தான். அப்ப காந்த தத்துவ விளக்கத்தை பெறுவது மிக முக்கியமான விஷயம். இது உலக மக்கள் அனைவருக்கும் தேவை. அது ஜீவகாந்தத்திலிருந்து சரி, வான்காந்தத்திலிருந்து சரி, இந்த இறையாற்றல் எப்படி அந்த காந்த ஆற்றலாக செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். 13வது பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளலார்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. உலகம் முழுக்க உணவை நீரையும் பொதுவாக்கிடணும். அவன் வேலை செய்யறான், செய்யல, படிச்சவன், படிக்காதவன், இருக்கிறவன், இல்லாதவன், அத்தனை பேருக்கும் உணவும் தண்ணியும் கிடைச்சிடும். இது இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குதுங்க. சரிங்களா? அப்போ நம்மளோட நிலைப்பாட்டுல 13வது தத்துவம் பார் முழுவதும் உலகம் முழுக்க உணவு நேரையும் பொதுவாக்கி கொடுத்துடணும். ஃபைனலா மகரிஷி அவங்க சொல்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பல மதங்கள், பல கடவுள், பழக்கம், ஒழித்து. இந்த ஒழித்துங்கிற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரம் மகரிஷி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா இங்க அவ்வளவு முக்கியமா அது தேவையா இருக்குதுன்னு அவங்க புரியுறாங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். அப்ப இன்னைக்கு பல்வேறு விதமான மதங்களாக, பல கடவுள் வழிபாடுகளாக மனிதர்கள் பிரிந்து 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 தன்னை உயர்வாக தாழ்வாக கருதி கொண்டு துன்பத்தில் இருக்கிற சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க மக்கள் துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான முக்கியமான தேவை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அனைவரும் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த 14 கோட்பாடுகளும் மகரிஷி அவங்க உலக அமைதிக்காக கொடுக்கிற கோட்பாடுகள். இது சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடல் அப்படியே பாடினீங்கன்னா, போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநேர் நீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காழ்ந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். அப்ப பல கடவுளாக நம்ம இருக்கிறோம், பிரிஞ்சு நிற்கிறோம், பல மதங்களாக பிரிந்து நிற்கிறோம். சரிங்களா? அப்போ மற்ற உயிர்கள் அப்படி மதங்களாக கடவுளை நோக்கி பிரியல. எல்லா உயிரும் புறானா புறாதான், எருமாடுனா எருமாடு தான். அதுக்குள்ள ஜாதி மத இனம் மொழி எல்லாம் இல்லை. சரிங்களா? அப்ப அது எல்லாம் ஒரே மாதிரி பார்க்குது, சம நோக்கு. நம்ம இதை ஏற்றத்தாழ்வா பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் பல்வேறு விதமான துன்ப உணர்வுகள் நமக்கு வருது. அப்ப இந்த 14 கோட்பாடும் உலக அமைதிக்காக மகரிஷி அவங்க ரொம்ப ரொம்ப சிந்திச்சு கொடுத்த ஆழமான விஷயம். சரிங்களா? இதை ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம தெளிவா ஆழமா வந்து சிந்திக்க போறோம். சரி, அதுல முதல் நம்ம தொடங்குறது போரில்லா நல்லுலகம். அதுல இருந்து தான் நம்ம இந்த டாபிக் வந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? நம்ம அடுத்த வகுப்புல இருந்து இந்த டாபிக் நான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றேன்.
இந்த ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு வகுப்பு அல்லது 2 வகுப்பு வந்து இருக்கும். இன்னும் டீட்டெயில்டா போனா 3 வகுப்பா கூட செல்லலாம், தவறில்லை. ஆனா இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம வந்து ஆன்மீகத்துல உயர்ந்து போக முடியும், யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் என்னன்னா, நம்ம சுத்தி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம வந்து இன்னும் கவனிக்காம இருக்கோம். நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும் நாம எவ்வளவு பிளஸ்ட் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில நம்ம எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நம்முடைய பொறுப்பு நம்மையும் மாற்றி அமைத்து கொண்டு இந்த உலகத்தையும் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுல தான் இருக்குது. அப்போ அதற்கு இந்த தத்துவங்களை நாம் முதல்ல உள்வாங்கணும், முதல் தெளிவு பெறணும். சரிங்களா? உங்க மனதுல இந்த தத்துவங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்ப நம்ம மன அலைகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த தத்துவங்கள் பதியறக்க ஆரம்பிக்கும். இது பல்வேறு நபர்களுடைய மனதிலே உதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப அங்க யாரோ ஒருத்தர் மூலமாக கூட நம்முடைய எண்ண அலைகள் செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும். இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்த முதல்ல நம்ம மூளையில உள்ள எடுக்கணும். போரில்லா நல்லுலகம்னா என்ன? என்ன நடக்குது இந்த உலகத்துல? ஏன் போர் வேணாம்னு சொல்றாங்க? அதனால எவ்வளவு இழப்புகள், துன்பங்கள், அது இல்லாம போனா எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது இந்த சிந்தனை அலைகள் அப்படியே பிரபஞ்சத்துல வான்காந்தத்துல கலக்கும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம மூளைக்குள்ள போகும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு மூளையில நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆயிடும். இது இயற்கையோட நியதி. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நாள் உலக அமைதி நிச்சயமாக வந்தே தீரும் அப்படின்னு மகரிஷி தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிருக்காங்க. 150 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எழுதும்போது உடனே வந்துருமானா உடனே வராது. இதற்கு 150 ஆண்டுகள் ஆகுங்கிறத மகரிஷி தெளிவா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, ஒன் பை ஒன்னா நாம வந்து சிந்திச்சு அவற்றில் நம்மால முடிஞ்ச விஷயத்த நாம என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். ஓகேவா? அதை நம்மால முடிஞ்சது நம்ம நிச்சயமா செயல்படுத்தும் போது இந்த உலக அமைதி என்பது மிக மிக நமக்கு அருகில், கையில் அருகில் இருக்கக்கூடிய இந்த 14 கான்செப்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க போயிருச்சுன்னா உலகம் அமைதியாயிடும். அப்ப இதையும் நம்ம கொண்டு போறதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி, உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும் சொல்லணும். உங்களை வாழ்த்திட்டு சொல்றேன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி அதற்கான ஒரு செய்தி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் அனுப்பிச்சிருப்போம். தயவு செஞ்சு பாருங்க. பல அமைப்புகள்ல இருந்து பல ஆசிரியர்களை இணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுல உங்களுக்கு தெரிந்த அமைப்புகள், ஆசிரியர்களோட விவரங்களை எங்களுக்கு தயவு செஞ்சு தெரிவிங்க. ஒண்ணு. இரண்டாவது, வருகின்ற மே மாதம் நிறைய கோர்சஸ் வந்து நம்ம ஆனந்த யோக நிலையத்துல நேரடி நிகழ்ச்சியா திட்டமிட்டு இருக்கிறோம். ஏப்ரல் மேல அதுல மாணவர்களுக்கான பயிற்சியை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். அது நம்மளோட மகரிஷியோட கான்செப்ட் எல்லாமே தெளிவா சொல்லி கொடுக்குறோம். உடல், உயிர், மனம், குணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம். அதே சமயம் அந்த வகுப்புகள்ல சிறப்பா பேசக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்க குறிப்பாக மாணவர்கள் சமுதாயத்திற்கு மிக சிறப்பாக சிந்தனை உரை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய அன்பர்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு யாராவது மாணவர்கள் நிகழ்ச்சி, அது சின்ன மாணவர்களுக்கா இருந்தாலும் சரி, பெரிய மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இவங்க உரை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி டாபிக்ல இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க வாழ்க்கையில பார்த்து அனுபவப்பட்டவங்களோட பேர் இருந்ததுன்னா நீங்க நிச்சயமா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம். இல்லாட்டி உங்களோட ஆசிரியர்கிட்ட சொல்லி எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். பல்வேறு விதமான செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபட்டு வந்திருக்கிறோம்.
அதில் பல பேருடைய அறிமுகம் பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். நம்ம வேற ஏதாவது அறிவிப்பு கொடுத்துட்டா நிறைவு செய்யுங்க. நம்ம அடுத்த வகுப்புல இருந்து உங்களுக்கு தெளிவாக இந்த 14 கான்செப்ட் டீப்பாக கொண்டு போய்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி.